ஹலோ கைஸ், நீங்க பார்த்துருது அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மானோட 87, 88, 89, 90 இந்த 4 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும்னா பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு தான் புதுசா வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் லைக் போட்டு பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஜாம்பி டீமை நம்ம கிளவுட் ஷேடோனுக்கு வந்திருக்கோம். அப்புறம் அந்த ஜாம்பி டீமை கொல்றேன் அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் கூட நேனாங் ஃபேமிலி, பாய் ஃபேமிலி, அப்புறம் சிட்டு ஃபேமிலி சேர்ந்த யங் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருப்பானுங்க. அவனுங்க எல்லாம் போய் அந்த ஜாம்பி டீமை அட்டாக் பண்ணிருப்பானுங்க. அந்த ஜாம்பி டீமன் செத்து இருக்காது. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் நீ என்ன சாகலையே அப்படின்ட்டு அந்த ஜாம்பி டீமனை கொல்ல போயிருப்பான். அப்ப அவன் பின்னாடி ஒரு ஜெயஜாண்டிக்கான ஜாம்பி பீஸ் வந்திருக்கும். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே அங்க இருக்கவங்கலாம் ஷாக் ஆவறானுங்க. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் என்னது ஜாம்பி டீமனா, இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு அவனும் ஷாக் ஆவறான். அப்ப அந்த ஜாம்பி டீமன் தேர்ட் பிரின்ஸ் ஒரு அட்டாக்க போட்டு விட்டுருச்சு. தேர்ட் பிரின்ஸ் பறந்து போறான். அப்ப அவங்க கூட வந்து மத்த ஃபேமிலி சேர்ந்தவங்கலாம் தேர்ட் பிரின்ஸ் அப்படின்னு ஷாக் ஆவறானுங்க. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் இங்க என்னடா நடக்குது, அந்த ஜாம்பி டீமன் என்ன ஒரே ஒரு அட்டாக் மட்டும் தான் பண்ணுச்சு, அதுக்கே என்னால நகர கூட முடியல. அப்படின்னா இந்த ஜாம்பி டீமன் லெவல் 2 கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல இருக்கா அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப அந்த மத்த ஃபேமிலிஸ் அந்த யங் மாஸ்டர்ஸும் நம்ம தேர்ட் பிரின்ஸே அந்த டீமன் அட்டாக் பண்ணிருச்சு, அதை நம்ம கொன்னே ஆகணும் அப்படின்னு அதை அட்டாக் பண்ண போறானுங்க. அப்ப அந்த சிட்டி ஃபேமிலி யங் மாஸ்டரும் பாய் ஃபேமிலி யங் மாஸ்டரும் அந்த டீமன் பொறாடி போய் அடிக்கிறானுங்க. பார்த்தா அவனுங்க வெப்பன் தான் உடைஞ்சு போகுது. அப்ப அந்த நேனாங் ஃபேமிலிஸ் அந்த யங் மாஸ்டர் அந்த டீமன் மேல ஏரோ விடுறான். பார்த்தா அந்த ஏரோவும் பவுன்ஸ் ஆயிருச்சு. அந்த ஜாம்பி டீமனும் என்னையாட அட்டாக் பண்றீங்க அப்படின்னு அவனுங்க 3 பேத்தையும் போட்டு பழகுது. அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் எனது தேர்ட் பிரின்ஸ் அப்புறம் மத்த ஃபேமிலி மெம்பர்ஸாலேயே அந்த டீமனை தோக்கடிக்க முடியலையா, இங்க இருந்தா நம்ம செத்துருவோம், சீக்கிரம் ஓடுங்கடா அப்படின்னு எல்லாம் கதறிட்டு ஓடுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோட்ட ஃபர்ஸ்ட் ஜாம்பி டீமன் அடி வாங்கிருக்குல்ல, அந்த டீமன் என்னையாட அட்டாக் பண்றீங்க அப்படின்னு கத்துது. அப்ப அந்த ஊர் மக்கள்லாம் நம்ம சர்வெண்ட்டை பார்த்து அந்த ஜாம்பி டீமன் இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்ட்டு ஓடுறானுங்க. அப்ப நம்ம சர்வெண்ட் இங்க 2 ஜாம்பி டீமன் இருக்கு, இதை சமாளிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், முதல்ல அங்க வந்து தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறோம். அப்புறம் அந்த ஜாம்பி டீமன் நம்ம ஊர் மக்கள்லாம் அட்டாக் பண்ணுது. அப்ப நம்ம சர்வெண்ட் வந்து அந்த அட்டாக்க தடுக்கிறோம். அப்ப அங்க கீழே விழுந்திருந்தோம், கமாண்டர் நீங்க அப்படின்னு கேட்கறோம். அப்ப நம்ம சர்வெண்ட் முதல்ல நீங்க எங்க தப்பிச்சு போங்கடா அப்படிங்கிறோம். அப்ப நம்ம சர்வெண்ட் எல்லாரும் உங்களோட உயிரை காப்பாத்தியாங்க, எங்க குயின் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஜாம்பி டீமனை பாத்துக்கோ அப்படிங்கிறோம். அப்ப அந்த ஊர் மக்கள்லாம் நம்ம சர்வெண்ட் பார்த்து தேங்க்யூ கமாண்டர், உங்களோட ஹெல்ப் மறக்கவே மாட்டோம் அப்படின்னு ஓடிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் என்ன இந்த டீமன் கிட்ட இருந்து ஊர் மக்கள்லாம் காப்பாத்துன்னு எனக்கு மெசேஜ் அனுப்புனாரு. இப்ப இவங்க எல்லாத்தையும் நான் தான் காப்பாத்தணும் அப்படின்ட்டு அந்த டீமன் கிட்ட இருந்து தப்பிச்சு உன்னால எங்க மக்கள் யாரையுமே காயப்படுத்த முடியாது அப்படின்ட்டு அந்த ஜாம்பி டீமன் அட்டாக் பண்ண போறான். பார்த்தா அந்த ஸ்வாட் உடைஞ்சு போச்சு. எனது ஸ்வாடே உடைஞ்சு போச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஜாம்பி டீமன் என்னையோட அட்டாக் பண்ற அப்படின்னு நம்ம சர்வெண்ட் அட்டாக் பண்ணிருச்சு. நம்ம சர்வெண்ட்டும் பறந்து போய் விழுறோம். அப்ப அந்த ஊர் மக்கள்லாம் கமாண்டர் அப்படின்னு கத்துறானுங்க. அந்த டீமன் அந்த ஊர் மக்கள்லாம் அட்டாக் பண்ண போது அப்ப நம்ம சர்வெண்ட் அந்த டீமனோட காலை பிடிச்சிட்டு என்ன பத்தி கவலைப்படாதீங்க, எங்க வந்து தப்பிச்சு போங்க அப்படிங்கிறோம். அப்ப நம்ம சர்வெண்ட் என்னோட யங் மாஸ்டருக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்துவோம் நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் அவங்க எல்லாத்தையும் காப்பாத்தியே அவன் அப்படின்னு அந்த ஜாம்பி டீமன் காலை இன்னும் பிடிச்சிட்டே இருக்கான். அந்த ஜாம்பி டீமன் மறுபடியும் நம்ம சர்வெண்ட் அட்டாக் பண்ணுது. அப்ப நம்ம சர்வெண்ட் இது ரொம்பவே வலிக்குது, இப்ப நான் சாக போறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் இந்த ஜாம்பி டீமன் எங்களை அட்டாக் பண்ணதுனால எங்களால மூவ் பண்ணவே முடியல, ஆனா அந்த குயின் ஃபேமிலி மெம்பர்ஸ் அது கூட இன்னுமே சண்டை போட்டுட்டு இருக்கான், அவன் லெவல் 1 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கான், அவனால எப்படி முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த டீமன் நம்ம சர்வெண்ட்டை பயங்கரமா அட்டாக் பண்ணி தூக்கி போட்டுருச்சு. அப்ப அந்த ஊர் மக்கள்லாம் நம்ம சர்வெண்ட் பார்த்து கமாண்டர் அப்படின்னு அழுகுறானுங்க. அப்ப நம்ம சர்வெண்ட்டே இல்ல, இதனால ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாது, நான் குயின் ஷான்கியூ என்னோட லைஃபை என்னோட ஊர் மக்களுக்காக கொடுக்கறதுக்கு நான் சந்தோஷம் படுறேன் அப்படின்னு கீழே விழுகுறோம். அப்ப அந்த ஜாம்பி டீமன் நம்ம சர்வெண்ட்டை மறுபடியும் அட்டாக் பண்ண போது அப்ப நம்ம ஹீரோ வந்து நம்ம சர்வெண்ட்டை காப்பாத்திட்டான். அப்ப நம்ம சர்வெண்ட் மாஸ்டர் யங் மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் என்னது குயிஃபங்கா, அவன் எதுக்கு இங்க வந்தான், அவனோட டீமெண்ட்டை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம சர்வெண்ட் சாரி யங் மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, இந்த ஜாம்பி டீமன்ட்ட இருந்து என்னால ஊர் மக்கள் நிறைய பேர்த்த காப்பாற்ற முடியல அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ நீ உன்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்க, நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு அந்த ஜாம்பி டீமனை நீ கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். அப்ப அந்த ஜாம்பி டீமன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம ஹீரோ என்ன தைரியம் இருந்தா என்னோட மக்கள் மேல கை வச்சிருப்ப, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு அட்டாக் பண்ண போறோம். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் முட்டாள் குயிஃபங், நீ வெறும் லெவல் 1 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல தான் இருக்க, அந்த ஜாம்பி டீமனும் லெவல் 2 கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல இருக்கு, உன்னால அதை அட்டாக் பண்றது இல்ல, தொட கூட முடியாது, கண்டிப்பா நீ சாகதான் போற அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி என்கிட்ட வாங்கினது பத்திலியா, இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு அந்த டீமனை ஒரு பஞ்சு அந்த டீமனோட பல்லுலாம் உடஞ்சு பறந்து போய் விழுது. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் இங்க என்னடா நடக்குது, அந்த குயிஃபங் வெறும் லெவல் 1 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கான், அவன் விட்ட ஒரு பஞ்சுக்கு அந்த ஜாம்பி டீமன் பறந்து போய் விழுந்துருச்சு, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு வாயை பொளக்குறான். அப்ப அந்த ஊர் மக்கள்லாம் யங் மாஸ்டர் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்காருல்ல அப்படிங்கிறானுங்க. நம்ம சர்வெண்ட் ஆமா யங் மாஸ்டர் ரொம்பவே பவர்ஃபுல் ஆயிட்டாரு அப்படிங்கிறான். அப்ப அந்த இன்னொரு ஜாம்பி டீமன் நம்ம ஹீரோக்கு பொறாடி வந்து அட்டாக் பண்ணிருச்சு. நம்ம ஹீரோ அந்த ஜாம்பி டீமனோட அட்டாக்க தடுக்க முடியாம பறந்துட்டான். அப்ப அந்த ஊர் மக்கள்லாம் யங் மாஸ்டர் அப்படின்னு கத்துறானுங்க. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் இந்த குயிஃபங் நீங்க சாக தான் போறான், அவன் ஏதோ வீக்கா இருக்க அந்த ஜாம்பி டீமன் அட்டாக் பண்ணிட்டான், ஆனா இந்த ஜாம்பி டீமன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, இதை எதிர்த்து அவனால சண்டை போட முடியாது, கண்டிப்பா சாக தான் போறான் அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்லாம எந்திரிச்சு நிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோடைய ஃபேங் ஜான் சீக்கிரமா அந்த காப்ஸ் ரிஃபைனிங் பில்ல கொண்டோட அப்படின்னு கத்துறான். நம்ம ஃபேங் ஜானும் மாஸ்டர் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த பெரிய பால் மாதிரி இந்த பில்லுல இருந்து ஒரு வெப்பன் எடுக்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் டே முட்டாள் குயிஃபங் அந்த வெப்பனால அந்த ஜாம்பி டீமன் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சிரிக்கிறான். அந்த ஜாம்பி டீமன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம ஹீரோ இந்த வாங்கிக்க அப்படின்னு அந்த ஜாம்பி டீமனுக்கு ஒரு அட்டாக் பார்த்தா அந்த ஜாம்பி டீமன் கொழுந்து விட்டு எரியுது. அப்ப அந்த ஊர் மக்கள்லாம் யங் மாஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ராங் இல்ல அப்படின்னு கத்துறானுங்க. அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் அந்த ஜாம்பி டீமனை ஒரே ஸ்ட்ரைக்ல கொண்டுட்டாரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த ஜாம்பி டீமனோட கதை முடிஞ்சு கீழே விழுது. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் என்னது இந்த ஜாம்பி டீமனை அந்த குயிஃபங் கொண்டுட்டானா, அதுவும் ஒரே ஸ்ட்ரைக்ல எப்படி கொண்டான், இந்த
இந்த ஜாம்பி டீமன் லெவல் 2 கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல இருந்துச்சு. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஷாக் ஆகிறான். அப்ப நம்ம ஹீரோ எனக்கு நல்லா தெரியும் இந்த ஜாம்பி டீமன் கிட்ட எந்த ஒரு நார்மலான வெப்பனும் வேலை செய்யாது. அதுக்கு தான் அந்த குயிச்சிங் கிராஃப்ட் ஸ்பில்ல அந்த வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த குயிச்சிங் கிராஃப்ட் ஸ்பில்ல ஒரு வகையான நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த நெருப்பை பார்த்தா அந்த ஜாம்பி டீமனுக்கு பயம். இந்த ஜாம்பி டீமனை கொல்றதுக்கோசரமே தான் இந்த பில்லை ரிஃபைன் பண்ணேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த இன்னொரு ஜாம்பி டீமன் கத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு போக போகுது. அப்ப நம்ம ஹீரோ அந்த ஜாம்பி டீமனை பார்த்து உனக்கு என்ன தைரியம் இருந்தா அங்க ஓடுவ, நீ என்னோட சர்வெண்ட் அட்டாக் பண்ணதுக்கு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்வாட தூக்கி அந்த ஜாம்பி டீமன் கால் மேலேயே போடுறான். அப்ப அந்த ஜாம்பி டீமன் அந்த ஃப்ளேம் பட்டதுனால கதறிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ நீ ஒரு பீஸ்ட், உனக்கே வலிக்கும் போது என்னோட சர்வெண்ட்டுக்கு இப்படி தானே வலிச்சிருக்கும், உனக்கு இப்ப ரீபே பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு அந்த ஸ்வாடெல்லாம் தூக்கி அந்த ஜாம்பி டீமன் மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த ஜாம்பி டீமனும் கதறிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ இது இன்னும் முடியல அப்படின்னு அங்க இருக்க எல்லா ஸ்வாடையும் தூக்கி அந்த ஜாம்பி டீமன் மேல அட்டாக் பண்றான். அப்ப அந்த ஜாம்பி டீமனும் செத்து போச்சு. அப்ப நம்ம ஹீரோ எப்படியும் அந்த ரெண்டு ஜாம்பி டீமனையும் அந்த ஃப்ளேம் வச்சு அழிச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் என்னது அந்த ரெண்டு ஜாம்பி டீமனையும் அந்த குயிஃபங் கொன்னுட்டானா. அவன் ஒவ்வொரு டைம் சண்டை போடும் போதும் பவர்ஃபுல் ஆயிட்டே இருக்கான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் யங் மாஸ்டர் நீங்க ரொம்பவே கிரேட், நீங்க அந்த ரெண்டு ஜாம்பி டீமனும் ஈஸியாவே கொன்னுட்டீங்க, நீங்க தான் அங்க இருக்கிறதுலே பவர்ஃபுல் அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் இவனுக்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு அங்க வந்து ஓடுறான். அப்ப நம்ம ஹீரோ யாரும் இங்க வராதீங்க, என்னால இன்னொரு பவர்ஃபுல்லான ஜாம்பி பீஸ்டோட ஆராவை சென்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறான். அப்ப அங்க ஒரு மரத்துல நம்ம சியோசங் நின்னுட்டு குயிஃபங் கிட்ட இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். அப்புறம் இப்ப யாரும் என்ன கவனிக்கல, இங்க இருந்து கிளம்புறதுக்கு இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்ப போறா. அப்ப பார்த்தா இன்னொரு ஜாம்பி டீமன் வருது. அப்ப நம்ம சியோசங் என்னடா இது அப்படின்னு பாக்குறா. பார்த்தா அந்த ஜாம்பி டீமன் கர்ண கொடூரமா இருக்குது. அப்ப நம்ம சியோசங் என்னது இன்னொரு ஜாம்பி டீமனா அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப அந்த ஜாம்பி டீமன் நம்ம சியோசங்க பிடிச்சிருச்சு. அப்ப அந்த ஊர் மக்கள்லாம் அங்க இன்னொரு ஜாம்பி டீமன் இருக்கு அப்படின்னு கத்துறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ இல்ல இது ஜாம்பி டீமனோட கிங் அப்படின்ட்டு எல்லாரும் இங்க வந்து உடனே கிளம்புங்க, இந்த சிட்டில இருக்க மக்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம சியோசங் இந்த ஜாம்பி டீமன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, இப்ப என்னால என்னோட கல்டிவேஷனை யூஸ் பண்ணி இங்க வந்து தப்பிச்சு போக முடியும். ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் எங்க பக்கத்துலயே தான் இருக்கா, நான் என்னோட கல்டிவேஷனை யூஸ் பண்ணல அப்படின்னாலும் இந்த ஜாம்பி டீமன் செத்து போயிருவேன், அப்படி யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன கொன்னுருவா, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறா. அப்ப அந்த ஜாம்பி டீமன் நம்ம சியோசங்க சாப்பிட போகுது. அப்ப நம்ம சியோசங் நான் இப்படி சாக மாட்டேன், என்னோட பேரு லியோ சியோசங், இந்த மாதிரி ஒரு ஜாம்பி டீமன்ட்ட நான் சாக மாட்டேன் அப்படின்ட்டு அவ பவர் யூஸ் பண்ண போறா. அப்ப நம்ம ஹீரோ நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல நீ என்னோட உமன், உன்னை யாரையும் அட்டாக் பண்ண விட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ஜாம்பி டீமன் அட்டாக் பண்றான். அப்ப நம்ம சியோசங் கீழே விழுகுறா. அப்ப நம்ம ஹீரோ சியோசங்க பிடிச்சிட்டான். சியோசங் குயிஃபங் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்னால, நீ உன்னோட கல்டிவேஷனை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு, நீ ரொம்பவே இன்ஜுரி ஆயிருக்க, என்னதான் கிராண்ட் மாஸ்டர் லெவல்ல இருந்தாலும் உன்னால இப்ப சண்டை போட முடியாது, இந்த ஜாம்பி டீமன் கிங்குக்கு ஒருத்தவங்களோட பிளட்ல இருந்து தான் பவர் வரும், இப்ப மட்டும் நீ சண்டை போறன்னு போய் அந்த ஜாம்பி டீமன்ட்ட மாட்டிட்ட அப்படின்னா உன்னோட பிளட்டை குடிச்சு அதோட கல்டிவேஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிரும், அதனால நீங்க வந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னா மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்லயே தப்பிச்சு போயிரு அப்படிங்கிறோம். அப்ப நம்ம சியோசாங் நீ என்ன சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, என்னது குயிஃபங் அந்த ஜாம்பி டீமன்ட்ட இருந்து என்ன காப்பாத்துறானா, அவன் எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்னு வெக்கப்பட்டுட்டே சொல்றா. அப்ப அந்த ஜாம்பி டீமன் கிங் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவது. அப்ப நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு அவன் ரிஃபைன் பண்ண கிராஃப்ட் ஃபீல்ல பாக்குறான். பார்த்தா அதுல இருந்து வெப்பன் எல்லாமே தீர்ந்துருச்சு. அப்ப நம்ம ஹீரோ இந்த ஜாம்பி டீமன் கிங் லெவல் 3 கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல இருக்கு, இப்ப இது கூட நான் சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சண்டைக்கு ரெடியா வரும். அப்ப அந்த ஜாம்பி டீமன் கிங் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிச்சு. நம்ம ஹீரோ பறந்து போய் விழுறோம். அப்ப நம்ம சியோசாங் நம்ம ஹீரோவை பார்த்து டே நீங்க வந்து உடனே ஓடி போயிரு, என்னோட லைஃபை காப்பாத்துறதுக்கு உன்னோட லைஃப் எதுக்கிட்ட ரிஸ்க்ல வைக்கிற அப்படின்னு கத்துறா. அப்ப நம்ம ஹீரோ அந்த ஜாம்பி டீமன் அடி வாங்கி பறந்துகிட்டே அவனோட பாஸ்ட் லைஃப் நினைச்சு பாக்குறான். அப்ப நம்ம சியோசாங் குயிஃபங் நீ உடனே இங்க வந்து கிளம்பணும், நான் இல்லைன்னா நீ என்ன பயப்படுவியா, உன்னை காப்பாத்திக்க தெரியாதா அப்படின்னு கத்துறா. அப்ப நம்ம ஹீரோ சியோசாங் அது வந்து அப்படிங்கிறான். அப்ப நம்ம சியோசாங் குயிஃபங் இந்த டீமன் கூட சண்டை போடும் போது யாருக்காவது அல்கமி தெரிஞ்சிருக்கணும், நீ இங்க இருந்து தப்பிச்சு போ, அந்த டீமன் இருந்து நான் உனக்கு கொஞ்ச நேரம் டைம் வாங்கி தரேன் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ சியோசாங் நீ என்ன சொல்ற அப்படின்னு சாக்லியே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோ என்னோட போன் லைஃப்ல உன்னையும் காப்பாற்ற முடியல, இந்த உலகத்தையும் காப்பாற்ற முடியல, ஆனா இந்த லைஃப்ல அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அந்த ஜாம்பி டீமன் இருந்து தப்பிக்கிறதுக்கு கஷ்டப்படுறான். அந்த ஜாம்பி டீமன் நம்ம ஹீரோ சாப்பிட போது அப்ப நம்ம ஹீரோ இல்ல நான் மறுபடியும் தோக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவன் ரிஃபைன் பண்ண அந்த காஃப் பில்ல குத்துறான். அந்த பில்லும் உடஞ்சு போச்சு. இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.